ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், நாம் வந்து குரூப் 1க்கு வந்து ரிவிஷன் பிளான் பார்க்கலாமா? அதாவது 15 டேஸ் வந்து ரிவிஷன் பிளான் பார்க்க போகிறோம். இன்னும் 53 டேஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 6, செப்டம்பர் 27ல் வந்து எக்ஸாம். இன்னும் கரெக்டாக 53 டேஸ் இருக்குது. அதில் 50 டேஸ் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாமா? எல்லா டாப்பிக்கையும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிற போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 1 to 100 டேஸ் வந்து பார்த்தோம், டெய்லி படித்தோமோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம 15 டேஸில் ரிவிஷன் பண்ணிக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் பாலிட்டி எடுத்துக்கோங்க, அதாவது யூனிட் 4 10 டேஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் 5க்கு 10 டேஸ். யூனிட் 5ங்கிறது எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும். யூனிட் 6க்கு ஒரு 10 டேஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி. யூனிட் 3க்கு ஒரு 10 டேஸ், அதாவது ஐஎன்எம்மும் ஹிஸ்டரியும் இருக்கும். யூனிட் 1 and 2, அதாவது யூனிட் 1 வந்து சயின்ஸ், ஜாகிரபியில் வந்து 10 டேஸ். ஜாகிரபியில் வந்து என்ன படிச்சுக்கிறீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபுல்லாக நல்லா அந்த ஒரு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 லெசன் இருக்கும், 7 பாடம் இருக்கும். அந்த 7 பாடத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் சயின்ஸில் வந்து புக் பேக் பார்த்துக்கோங்க, பாக்ஸில் உள்ளது ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மற்ற டாபிக்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது பார்த்துக்கோங்க. அதேபோல் ஏதாவது ஒரு ஆத்தர் புக் இருக்கும், அந்த ஆத்தர் புக்கை வந்து படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூடில் வந்து மொத்தமாக வந்து 40 டாபிக் இருக்குது. டெய்லி ஒரு டாபிக் வந்து சம் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா, அதனால ஒரு டாபிக் வந்து ப்ரீவியஸ் சம் பார்த்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு டாப்பிக்காக. கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருந்தால் ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன படிக்கலாம்னா ஜனவரி 2026 டு ஆகஸ்ட் 2026 வரை பார்த்துக்கோங்க. செப்டம்பர்லையும் கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு நாளுக்கு 8 ஹவர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து ஒரு நாள்னா 2 டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் பாலிட்டியும் யூனிட் 5 எடுத்துட்டு 2 ஹவர்ஸ் படிங்க. அந்த 2 டாப்பிக்கையும் சேர்ந்து 20 நாளில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் படிங்க. இல்லைன்னா ஒரு டாபிக் எடுத்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து பாலிட்டி மட்டும் எடுத்து 4 மணி நேரமாக படிங்க. ஆப்டிடியூட் வந்து 2 ஹவர்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள சம் ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் அந்த ஆத்தர் புக்கில் இருந்து சம்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரமாக படிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த வீக்கில் வந்து எடுத்தீங்கன்னா ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. 1 வீக் எல்லாம் ஒரு 4 டேஸ் எடுத்து அந்த மாதிரி படிச்சு முடிச்சிருங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச ரிவிஷன் பண்ணுங்க. இல்லைனா கூடுதலாகவும் ரிவிஷன் பண்ண டைம் இருந்துச்சுன்னா கூடுதலாக ரிவிஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க.